சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 42 ரெசார்ட்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் தேசிய வனவிலங்குகள் வாரியம் மற்றும் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் செயல்பட்டு வரும் சட்டவிரோத ரெசார்ட்டுகள் காரணமாக மலைப்பகுதியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ரெசார்ட்டுகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என அமல்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது வனத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியில் உள்ள 53 ரிசார்ட்டுகள் மற்றும் பண்ணை வீடுகள் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இதில் 11 ரிசார்ட்டுகள் உரிய அனுமதி பெற்று செயல்பட்டதாகவும் 42 ரிசார்ட்டுகள் எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் செயல்பட்டது தெரிய வந்ததால் அதனை உடனடியாக மூடி சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்னும் பல ரிசார்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அது குறித்து விவரங்களை மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது வனத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் புதிய அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதில் எந்தெந்த ரிசார்ட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் சீல் வைக்கப்பட்ட ரிசார்ட்டுகள் தொடர்பாக மேல்முறையீடுகள் செய்யப்பட்டது தொடர்பாகவும் உரிய பதிலை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.